வாடிக்கையா கொடுக்கற போனஸ் தானையா? இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தொழில் நடக்கலையா, லாபம் வரலையா? மேஸ்திரி உண்மையில இருந்தா எப்படி? உணர்ச்சியை நெஞ்சுக்குள்ள நிறுத்தி வச்சிருக்கண்டா. என்னங்க மேஸ்திரி, என்ன சமாச்சாரம்? முதலாளி நினைவு நாளைக்கு வருஷாந்திர போனஸ் கொடுப்பாங்க, அதை இந்த வருஷம் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்துறாங்க? தொழில நஷ்டமா? என்ன நஷ்டம்? வருஷா வருஷம் புது மிஷினா வந்து இறங்குது, முதலாளி புது புது காரா வாங்குறாரு, கதையா விடுறாங்க. முதலாளிக்கு எப்பவும் கிடைக்கிற லாபம் இந்த வருஷமும் கிடைச்சிருக்கு, அப்புறம் ஏன் நம்ம வயிற்றுல அடிக்கணும்? ஏன் எதுக்குங்கிற கேள்வியே வேண்டாம். போனஸ் கொடுக்கலன்னா ஸ்ட்ரைக்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஒழுங்கா கொடுக்காதவங்க கிட்ட கேட்கிற முறையில கட்டு வாங்கணும். சங்கர், அனாவசியமா தொழிலாளர்களை தூண்டி விடாத. வேலை நிறுத்தம் வேடிக்கை நினைச்சேன். நீ இளவட்டம் தனிக்கட்ட எது வேணாலும் பேசலாம். ஆனா இவங்க எல்லாம் பிள்ளைகளையும் பிரச்சனை வச்சிருக்காங்களப்பா. பிள்ளை பிரச்சனை, அதுக்கு மேல உரிமை தன்மானம்னு இருக்க, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாங்கிறீங்களா? இருங்கய்யா, இன்னைக்கு நினைவு நாள் போனஸை கட் பண்ணா அதுக்கெல்லாம் நாம இடம் கொடுத்தா அதுக்கப்புறம் பொங்கல் போனஸ், தீபாவளி போனஸ் எல்லாத்தையும் வரிசையா நட்சத்தை சொல்லி கட் போடுவாங்க. இதை முளையிலேயே கிள்ளி எறியணும். இதுக்கு இப்போ ஒரு முடிவு கட்டி ஆகணும். தம்பி, நீ யூனியன் சட்டத்தையே மீற. கட்ட வண்டி வேகம் சார் உங்க யூனியன். நீங்க மெதுவா மீட்டிங் போட்டு தீர்மானம் பண்ணி அறிக்கை விட்டு அதை முதலாளி பார்த்து முடிவு சொல்றதுக்குள்ள இந்த போனஸை நம்பி கடன் வாங்கி இருக்காங்களே அவங்க அத்தனை பேர் வீட்லயும் அடுப்பு இருக்கும், பாத்திரம் இருக்காது. புரியுதுங்களா? தோழர்களே, நான் முதலாளியை சந்திக்க போறேன். தைரியம் இருக்கிறவங்க பின்னால வாங்க. என்னையாது எல்லாரும் ஏன் கூட்டமா வரீங்க? உரிமை பறிக்கப்பட்டா கூட்டமா தான் வருவோம். உரிமையை கேட்கிற முறையா இது? கேட்டு வாங்குறது இல்ல உரிமை, கேட்காம நாங்களா எடுத்துக்க வேண்டியது. முறைய பத்தி பேசுனீங்களே, முறையா ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு வந்தீங்களே போனஸ், அதை ஏன் இப்ப நிறுத்துறீங்க? அதை வாங்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். கொடுக்க முடியாதுன்னு நான் சொன்ன வரவழைக்கிற வழி எங்களுக்கு தெரியும். என்ன செய்வ? உருவாகி நிக்குதே உங்க மில்லு, அதுக்கு காரணம் எங்க ரத்தமும் வேர்வையும் தான். நாங்க நினைச்சா நிக்க வைப்போம், இல்லே அழிச்சு. உங்க ரத்தமும் வேர்வையும் தான் மில்ல உருவாக்குறேன், எங்க புத்தியும் பணமும் தான் உருவாக்குச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? புத்தி பிளான் தான் போட முடியும் சார், ஆனா மெஷினை ஓட வைக்கிறது எங்க சக்தி. நாங்க இல்ல, உங்க மில் இல்ல. நான்சென்ஸ். மிரட்டி பாக்குறியா? ராவ், போலீஸ் போன் பண்ணுங்க. ஏ முதலாளி ஆர்டர் போட்டா மிலிட்டரியே வருமே, அதையும் தான் கூப்பிட்டு பாருங்களேன். ஆனா ஒண்ணும், 24 மணி நேரம் கெடு தர்றேன். அந்த கெடு முடியறதுக்குள்ள நீங்க போனஸை கொடுக்கலன்னா அப்புறம் என்ன நடக்குங்கிறத காட்டுறேன். வாங்க தொழில்களே, முதலாளித்துவம் ஒழிக, தொழிலாளர்கள் வாழ்க, முதலாளித்துவம் ஒழிக, தொழிலாளர்கள் வாழ்க, முதலாளித்துவம் ஒழிக, தொழிலாளர்கள் வாழ்க, முதலாளித்துவம் ஒழிக, தொழிலாளர்கள் வாழ்க, முதலாளித்துவம். மிஸ்டர் ராவ், எஸ் சார். போலீஸ்க்கு போன் பண்ணிட்டீங்களா? போன் பண்ணிட்டேன் சார், இதோ வந்துகிட்டே இருக்காங்க சார். மறுபடி போலீஸ்க்கு போன் பண்ணி வர வேணாம்னு சொல்லுங்க. Yes, sir. உடனடியா போனஸ் அனௌன்ஸ் பண்ணுங்க. எஸ் சார். உடனே போனஸ் அனௌன்ஸ் பண்ணியா? சங்கர் வாழ்க, ஏழைக்கு வாழ் கொடுத்த ஏஞ்சல் வாழ்க, சங்கர் வாழ்க. இருங்க, இதோ பாருங்க, தொழிலாளர் நலனுக்காக அரும்பாடுபட்டு ரத்த சிந்து உயிரை விட்ட தியாகிகள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு போய் இவ்வளவு பெரிய வாழ்த்து சொல்றீங்களே, தேவையா? அட என்னப்பா வாழ்த்தே வேண்டான்ற, நம்ம 2 பேரும் போராடித்தான் இந்த போனஸே வாங்கணும். மேஸ்திரி, நீ என்ன தேடிச்சிட்ட? சங்கர், நான் என்ன கழிச்சேன், நாங்க சங்கத்தை கேளுங்க. ஆமாங்க, இந்த போராட்டத்துக்கு ஐடியா கொடுத்ததே மேஸ்திரி தான். அப்படின்னா மேஸ்திரி 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 நிறுத்துங்க. நாங்க 2 பேரும் போராடித்தான் இந்த போனஸே வாங்கணும். அடுத்த தேர்தல்ல தர்மலிங்கத்தை தள்ளிட்டு சங்கர தலைவராக்க போறேன். நீங்களே ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னத்தை சொல்றேன்? ஐயோ, இல்ல நீங்க சொல்லிட்ட அரசாங்க வார்த்தைக்கு இனிமே அப்பீலே கிடையாது. சங்கர் 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 சங்கர். தங்கச்சி, தங்கச்சி, நம்ம சங்கர் வேலை செய்யும் போது கர்ப்பல இருந்து கீழே வந்து மண்டை உடைச்சுக்கிட்டாமா? மாமா காமிக்கிறேன், மாமா வா, அங்கதான் இருக்காரு, அங்க போய் பாருங்க, நான் டாக்டர் கூட்டு வரேன். போமா. சங்கர், 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 சங்கர்.
சிரிக்கும்னு சொன்னியே, இப்போ யார பார்த்து சந்தி சிரிக்க போதுன்னு காட்டுறேன். எங்கடி ஓடுற? உள்ள என்னடா சத்தம்? எனக்கு ஒன்றும் தெரியாது. சமயத்துல நீங்க வந்து